அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் vlog வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் லாங் வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலி இன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது, அதே நேரம் கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருக்கும், உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு நிறைய தாட்ஸ் இருக்குது. ஆனாலும் ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமே, அதனால தான் இந்த vlog. என்னோடய லைஃப்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நான் பெரிய ட்ராவலோ டெய்லி வெளியில் போகிறதோ அப்படி எதுவுமே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டில் தான் இருப்பேன். வீட்டிலேருந்து நம்ம பண்ணுற குக்கிங், க்ளீனிங், வீட்டோட ஒர்க், இதுதான் என்னோட ரொட்டீன். இது அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பர்ஃபெக்ட் மூமெண்ட்ஸ்லாம் காட்டுறாங்க, ஆனால் என்னோடய வாழ்க்கைலாம் அப்படி இருக்காது. அதனால் நான் இருக்கிற மாதிரியே என்னோட நாளை உங்களோட ஷேர் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். நீங்களும் என்ன மாதிரி அதிகமாக வீட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் ரொம்ப ரிலேட் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு எப்போவுமே மார்னிங் எழுந்ததும் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி அந்த சன்லைட் வந்து உள்ளே வரணும். அப்படி வந்தால் தான் எனக்கு அந்த டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மார்னிங் எந்திரிச்சதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டைரெக்டாக கிச்சன் போய் டீ தான் போட ஆரம்பிப்பேன். மார்னிங் டீ குடிச்சிட்டு ஒரு 5 minutes உட்கார்ந்தா தான் எனக்கு அந்த டே வந்துட்டு ஒரு நல்லா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். டீ ரெடி ஆகிற வரைக்கும் இன்றைக்கி என்னெல்லாம் குக் பண்ணலாம், வீட்டில் என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு மைண்டில் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எல்லா நாளும் பிளான் பண்ண மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் பிளான் பண்ணுறது மட்டும் நான் விட மாட்டேன். இந்த டீ குடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 5 to 10 minutes. ஹானஸ்ட்லி இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் டைம். ஃபோனை எடுக்காமல் ரஷ் ஆகாமல் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து டீ குடிப்பேன். தென் என்னோடய நாள் ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கேன். எஹியாவை கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். இப்போ அவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கனால மார்னிங் ஒரு டைம் மேடம் ரிவிஷன் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அதை தான் இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. மார்னிங் எஹியாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய ஒர்க் எல்லாமே அதில் நான் முடிக்க ஆரம்பிச்சிருவேன். சம்டைம்ஸ் அந்த லிஸ்ட்டு பார்த்தா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா முடிஞ்சிடும். குக்கிங் பண்ணும்போது எனக்கு ரஷ்ஷாக பண்ணலாம் பிடிக்காது. முடிஞ்ச அளவுக்கு காமாக ட்ரை பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பேன். ஏன்னா காலையிலேருந்தே ரஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிட்டா நாள் முழுக்க அதே ஃபீலிங்கில் தான் இருக்கும். இப்போ குக்கிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு போகணும். குக்கிங் முடிஞ்சால் நான் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை கிச்சன் க்ளீன் பண்ணுறது தான். ஹானஸ்ட்லி அப்புறம் க்ளீன் பண்ணலான்னு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த அப்புறங்கிறது வரவே வராது. அதனால் அது அப்போவே முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, வேலை முடிஞ்ச உடனே அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப கிச்சனுக்கு வரும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். அதுக்கு உண்மையாக சொல்லணும்னா வீட்டு வேலைக்கெலாம் நமக்கு வந்து முடிவே இருக்காது. ஓகேங்களா, ஒரு வேலை முடிஞ்சால் இன்னொரு வேலை ரெடி ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ பழகிடுச்சு. இந்த மாதிரி சிம்பிளான வேலை பண்ணும்போது நிறைய விஷயங்களை யோசிப்போம். சம்டைம்ஸ் ஃபியூச்சர், சம்டைம்ஸ் யூடியூப், சில நேரம் எதுவுமே யோசிக்காமல் ஜஸ்ட் வேலையை மட்டும் பண்ணிகிட்டு இருப்போம். பை த வே இந்த லாங் vlog ஐடியா எப்படி இருக்குது, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக படிக்கிறேன். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. எஹியாவும் ஸ்கூலுக்கு விட்டு வர டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் போய் டீ போட போகிறேன். இந்த நாள் எப்படி போகுதுன்னே தெரியல. இப்போ தான் மார்னிங் கேமரா ஆன் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே ஈவினிங் வந்துட்டு. இந்த மாதிரி ஒரு லாங் vlog எடுக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எப்போவும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இன்னும் நல்லா பண்ணலான்னு போஸ்ட்பான் பண்ணிட்டே இருந்தேன். இன்றைக்கி ஃபைனலி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது.
ஆனஸ்ட்லி இந்த வ்ளாக் பெர்ஃபெக்ட்டாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. எடிட் பண்ணும்போதும் அப்லோட் பண்ணும்போது இது ஓகேயா இருக்கும்னு நான் கண்டிப்பாக யோசிப்பேன். ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் இதுதான் என்னோட முதல் லாங் வ்ளாக். நீங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப தேங்க்ஸ். அது எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான என்னோட ரியல் லைஃப் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசை. இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் நிறைய லாங் வ்ளாக்ஸ் வரும். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக படிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.